எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்கன்னா குழந்தையும் கிடையாது. திருமணம் முடிஞ்சு அவங்க கொஞ்ச நாளில் அந்த பிள்ளை கன்சீவ் ஆகுறான். இப்படி நிற்கிறாங்க, பாஸ்டர் ஏன் கன்சீவ் ஆகிட்டு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு, நாங்கள் சர்வை பண்ணுறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எத்தனையோ பேர் காத்திருக்கும் போது கர்த்தர் நினைத்திரளி தர சந்தோஷம் வாங்க. ஆமே, ஆண்டவர் அந்த டைம் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆமே, இப்போ உங்களுக்கு ஆமே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ போதும்? கொஞ்சம் போதும். ஆமாம், இப்போவே எல்லாத்தையும் சேர்த்து தந்தா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆயிரும். ஆண்டவர் தருவார். ஜோம் பண்ணி விட்டாச்சு. ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க பாருங்க, கன்வென்ஷன் மாதிரி இருந்துச்சு. அப்படி யோசித்தேன். ஆமே, இவங்க என்ன சொன்னாங்க? இப்போ சிரிப்பா சொன்னாலும் அந்த பிள்ளைங்க அழுதது என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். அந்த நாளுக்கு அதான் சொல்ல, நீ நாளை குறித்து கவலைப்படாத. நம்ம என்ன, இது எனக்கு பத்தாது, இது எனக்கு போதாது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சர்வ ஞானி சகலத்தையும் தீர்மானிக்கிறவருக்கு தெரியாதா இது உனக்கு பத்துமா பத்தாதான்னு, இது உனக்கு போதுமா? அதனாலதான் கிதியோன்ட என்ன சொல்லுவா தெரியுமா? உனக்கு இருக்கிற, அப்பதான் அவனுக்கே தெரியுது, ஓ எனக்கு பலன் இருக்கா. ஆமென், ஹல்லேலூயா. 3 லட்சம் எப்படி வந்துச்சு அமித்ஷாவே? 3 லட்சம் எப்படி வந்துச்சு? 3 லட்சத்தை கொடுத்தவருக்கு 4 லட்சம் கொடுக்க தெரியாதா? 3 பெருசா 1 பெருசா? சொல்ல எண்ணி பாக்குறாங்க. 3 பெருசா 1 பெருசா? ஆமா, 3 பெருசா 4 பெருசா கேட்ட என்ன சொல்லுவோம்? 4 பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா 3 இருக்கு, கூட என்ன சேர்த்தா போதும்? 1 சேர்த்தா போதும். ஆமே, கரெக்ட். ஆமே, நம்ம 4 அப்படி இல்லை, 3 கூட. 3 கொடுக்குத ஆண்டவருக்கு இன்னும் 1 கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்த 3 உனக்கு போதும். அதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவன் தரது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு